பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. பிசிக்கலி சேலஞ்சட் கேர்ள். அது முதல்ல நான் இது நல்லா இருக்குமா நான் நடித்தேன். அண்ணா சொன்னார், இந்த பொண்ணு தான் நல்லா நடிக்கும், இந்த பொண்ணு தான் நடிச்சாகணும் இந்த கேரக்டர் அப்படின்னு. ரொம்ப என் வாழ்க்கையில் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவருடைய புண்ணியத்தில் தான் பார்த்தேன். ஷூட்டிங் முடிஞ்சிட்டு போகிறச்சு அவர் காரில் ஏற்றிக்கிட்டு நான் தங்குற இடத்துல ட்ராப் பண்ணிட்டு தான் போவார். அவரோட ஜோடியா நடிக்க முடியல ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லை, ஆனால் அவருடைய நல்ல மனசு. உங்களை விட அவங்க கொஞ்சம் மூத்தவங்க, ஒரு 7 வயசு. ஆனா எப்படி கூப்பிட்டு நீங்க அவங்கள? அப்போ சொல்லுவேன். நீங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்களும் ஜானகி அம்மாவோட கணவரும் பாட்டு பாடுவீங்களா? ஜானகி அம்மா டான்ஸ் ஆடுவாங்களா? அதுக்கு நான் பாட்டு பாடுவேன், ஜானகி டான்ஸ் பண்ணுவேன். மிஸ்டர் பாரத் படத்துல சின்ன ரோல் தான், அதுவும் சூப்பர் ஸ்டார் கூட. சத்யராஜன் உங்களோட சின்னவர் தான், ஒரு 8 வயசு சின்னவர். தெரியல, அவ்வளவு தூரம் தெரியல. பிரகாஷ் சாருக்கு நீங்க வைஃபா பண்ணிருக்கீங்க. ஐயோ கஷ்டம், அவர் எவ்வளவு சின்னவர். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நினைப்பதை முடிப்பவன் படத்துல நடிச்சிருப்பீங்க, அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அதான் அதுல பிசிக்கலி சேலஞ்சட் கேர்ள். அது முதல்ல நான் இது நல்லா இருக்குமா நான் நடித்தேன் நல்லா அப்படின்னு நினச்சேன். அவர் அண்ணா சொன்னார், இந்த பொண்ணு தான் நல்லா நடிக்கும், இந்த பொண்ணு தான் நடிச்சாகணும் இந்த கேரக்டர் அப்படின்னு. ரொம்ப சொன்னதும் சரி ஓகேன்ட்டு அவர் சொன்ன மாதிரி அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு. ஒரு படம் 100 படத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கே போனாலும் அது பற்றி தான். நீங்க எம்ஜிஆரோட தங்கச்சியா நடிச்சதை பத்தி சொன்னீங்க. நீங்க ஆமா, நீங்க நடிச்ச காலகட்டத்துல அவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா அவரோட ஜோடியா நடிக்க முடியல ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் அப்படியே வாய்ப்புகள் வந்து பண்ண முடியாம போச்சு ஏதாவது? இல்லை, ஆனா அவருடைய நல்ல மனசு. தெலுங்கு மலையாளத்துல நான் நல்லா பிஸியா இருந்தேன். ஐயோ இல்லை இல்லை எனக்கு கால் ஷீட் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா, பயப்படவே வேண்டாம், அவங்க எப்போ கால் ஷீட் கொடுத்தா நான் அப்போ கொடுப்பேன், சொல்லுங்க அதை அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது படங்கள்ல வாய்ப்பு வந்து நடிக்க முடியாம போச்சு அவங்களால? கிடையாது, அதுதான் முதல் படம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அதுதான் ஒண்ணுதான். அவரோட நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க தான் வேணும், நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப படம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? நல்லா, ரொம்ப நல்லவராச்சு. இன்னொன்னு என்னன்னா, என் வாழ்க்கையில காஷ்மீர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவருடைய புண்ணியத்துல தான் பார்த்தேன். அந்த சாங் அங்க எடுத்தாங்கல்ல? அந்த சாங் அங்கதான் எடுத்தாங்க. ஷூட்டிங் முடிஞ்சிட்டு போறச்சு அவர் கார்ல ஏத்துக்கிட்டு என்ன தங்குற இடத்துல டிராப் பண்ணிட்டு தான் போவார். ஏதாவது காரணம் தெரியுமா அந்த ஒரு பாடல் மட்டும் காஷ்மீர்ல எடுத்தது? அப்பெல்லாம் கொஞ்சம் சாங்ஸ்ன்னா கொஞ்சம் அவுட்டோர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் போல இருக்கு, நல்லா இருக்கு அந்த ஏரியாலாம். ஓகே. அந்த ஒரு பாட்டு 100 படங்களுக்கு அந்த ஒரு படம் சமமா போச்சு. இப்போ நான் எங்காவது ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் போனேன்னா அங்கே மியூசிக் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டு போடுவாங்க. நான் மனசுல நமஸ்காரம் பண்ணிக்குவேன் அவருக்கு. எல்லா கச்சேரிகளிலும் அந்த பாடல் நீங்க பாடலாம். கல்யாண வீடுகள்லாம் நிச்சயமா அந்த பாட்டு நிச்சயமா இருக்கும். அது இவ்வளவு இது கொடுத்தீங்களே அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்களோ நீங்க நல்லா இருக்கணும் அண்ணான்னு மனசுல சொல்லிக்குவேன். மிஸ்டர் பாரத் படத்துல சின்ன ரோல் தான், அந்த கதை வந்து மகன் வந்து அம்மாவுக்காக இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்காக போராடுற கதை தான் அது படமே இருக்கும். அது அந்த படம் சின்ன கேரக்டர் தான். எதனால நீங்க ஒத்துக்கிட்டீங்க அந்த படம்? கெஸ்ட் ரோல் என்னமோ அது கவனமே இல்லை எனக்கு. நல்ல கேரக்டர் தான், சின்ன கேரக்டர் ஆனா நல்ல கேரக்டர். அதுவும் சூப்பர் ஸ்டார் கூட. அவரோட கூட ஷூட்டிங் ஜாஸ்தி இல்லை, அதுல இல்ல காம்பினேஷன். ஆனா வந்து இல்ல உங்களுக்கு பழக்கம் உண்டு ரஜினி சாரோட? இல்ல கிடையாது, தெரியாது. பட் ரொம்ப நல்லவர், நல்லா பழகிட்டாரு, நல்லா எந்த விதமான இதே கிடையாது. எனக்கு இதான் சொல்றேனே, என் பாகியம் என்னன்னா எல்லா ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, அதாவது ஜானகி அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் ரொம்ப ஃப்ரெண்ட், 2 நாளைக்கு ஒரு வாட்டி பேசி போனேன். உங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல பாடல்கள் நிறைய அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. மலையாளத்துல நிறைய பாடி இருக்காங்க. மலையாளத்துல 65% அவங்க தான் பாடியிருக்காங்க. அப்பா, நீங்க நடிச்ச படங்கள் எல்லாருமே. தமிழ்ல சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை அம்மா பாடினது, ஜானகி அம்மா பாடினது. என்ன வேணும் இந்த ஒரு பாட்டு? ஜானகி அதே மாதிரி சுசீலா கூட நல்லா. தூங்காத கண்ணுன்ற அவங்க பாடினது அந்த சுசீலா அம்மா பாடி. ஐயோ, அவங்க என்ன ஒரு குறை சொல்ல முடியுமா?
இவங்க எல்லாம் எங்கேயோ போயிருக்காங்க. இந்த நட்பு எப்படி தொடங்குச்சு? இப்ப ஜானகி அம்மாக்கும் உங்களுக்குமான நட்பு, ஏன்னா ஒரு பாடகி நடிகை வந்து க்ளோஸா இருக்காங்க அது அப்படின்றது. சொல்றேன் நான். எங்க வீட்டுக்கு எதிரில் வந்து மியூசிக் டைரக்டர் செலபதிராவ்னு சொல்லி, அப்போ பெரிய டைரக்டர் அவர் மியூசிக். அவங்களும் ஜானகியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட. பாடகையே இல்லை, அவரோட மியூசிக்ல நிறைய பாட்டு பாடுறாங்க. ம்ஹும். அப்போ அடிக்கடிக்கு அவங்க வீட்டுக்கு வர்றது, எப்படியெல்லாம் அவங்க புருஷன் இருந்தார் ராமு சார், அந்த நேரத்தில் தான் சந்திப்பு. அப்போ எனக்கு என்ன 16 வயசு என்னமோ இருக்கும். அதிலிருந்து அங்கே உங்க புருஷன் வந்து கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் பார்ப்பார். பார்த்து ஒரு கவலையும் வேண்டாம், மழை வந்து உங்க மேலே விழப்போகுதுன்னு சொன்னா கூட பயப்படாதீங்க, உங்களுக்கு அவ்வளவு இது இருக்கு, நல்ல ஒரு சேஞ்ச் வரப்போகுது, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியத்தை சொல்லி பிளஸ் பண்ணார். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு வயசு வித்தியாசம் உண்டு. நிறைய உங்களை விட அவங்க கொஞ்சம் மூத்தவங்க, ஒரு 7 வயசு 7 7 வயசு. வயசு. ஆனா எப்படி கூப்பிட்டுப்பீங்க நீங்க அவங்கள? அப்போ தான் சொல்லுவேன், ஜானகி நீ தான் சொல்லுவேன். அது வேற அந்த ட்ராமா, அந்த கிளப்ல நடிச்சேன்னு சொன்னேன்னே, ஜானகியோட ஃபாதர் இல்லாதான் அதுக்கு டைரக்டர் அந்த ட்ராமாவுக்கு. அப்படிதான் தெரிய சிவாஜி வந்தது. சார் பார்த்து. குங்குமம்ல நடந்தது. ஜானகி அம்மானா எங்க எல்லாருக்கும் நினைவுல வருது ஒரு பிரமாதமான ஒரு பாடகி, மிகப்பெரிய ஒரு ஒரு பாடகி. குரல் மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கும், முகத்துல நாங்க எதுவும் ரியாக்ஷன்ஸே பார்க்க மாட்டோம். ஒரு இப்படிதான் இருப்பாங்க. ஆனா எல்லாம் எனக்கும் அதிசயமா இருக்கும். ஆனா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்களும் ஜானகி அம்மாவோட கணவரும் பாட்டு பாடுவீங்களா? ஜானகி அம்மா டான்ஸ் ஆடுவாங்களாமே அதுக்கு? யார் சொல்லியிருக்கா இது? நான் பாட்டு பாடுவேன், ஜானகி டான்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கும் ஒரு வாரத்துல ஒரு வாட்டி பேசிதான் ஆகணும். தமிழ் விகடன் விருதுகள்ல வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி நிறைய பேர், இப்ப சச்சி அம்மா வந்திருந்தாங்க, நீங்க, ராஜஸ்ரீ அம்மா, காஞ்சனா அம்மா, கேர் விஜய் அம்மா எல்லாருமே வந்திருந்தீங்க. அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களெல்லாம் பார்த்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐயோ, சச்சு நானும் ராஜஸ்ரீ நானும் கூட ரொம்ப இதா இருப்போம். சச்சு நானும் அவர் 55, ராஜஸ்ரீ நானும் 55, காஞ்சனா நானும் 50, 55. கேர் விஜயோட நடிக்காவிட்டாலும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நல்ல சுபாவம் அவங்களது. எல்லாரும் ரொம்ப சினிமா வட்டாரத்துல ரொம்ப, இப்ப நீங்க சொன்னீங்க ஜானகி அம்மாவோட நல்ல நட்பு, மணிமாலா அம்மாவோட நல்ல நட்புன்னு சொன்னீங்க. மணிமாலா அம்மாவோடய பேசுவீங்களா? மணிமாலா, மூர்த்தி சாரோட பேசுவார். வெண்ணிராடை மூர்த்தி சார். ஐயோ, அதை தாண்டி யார் உங்களுக்கு நல்ல? இவங்க எல்லாருமே. ராஜஸ்ரீ கூட வீட்டுக்கு வருவாங்க. இப்போ அன்னைக்கு நம்ம நாங்க சந்திச்சோம்ல, ஆமா, நான் வரேன் అబ్బా అబ్బా అని பேசுவோம் நாங்க. தெலுங்குல అబ్బా అబ్బా అనిவாங்க. నేను వస్తానబ్బా. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த புறம்னு ஒரு படம், தெலுங்குல ஒரு படம், தமிழ்லயும் அது வந்துச்சு. அது பிரகாஷ் தமிழ்ல, அதாவது ஒரு போர்ஷன் மட்டும் உங்க ஜெகதி பாபு நடிச்ச கேரக்டர் வந்து பார்த்திபன் சார் பண்ணாங்க. அது மட்டும் தனியா ஷூட் பண்ணாங்க தமிழ்ல. அதை தமிழ்ல அதை படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதுல நீங்க பிரகாஷ் ராஜ் சாருக்கு நீங்க வைஃபா பண்ணிருக்கீங்க. பிரகாஷ் ராஜ் ஹஸ்பண்ட். உங்களுடைய ஹஸ்பண்ட். ஐயோ கஷ்டம், அவர் எவ்வளவு சின்னவர். நல்லா கேட்க வயசுல. மிஸ்டர் பாரத்ல சத்யராஜன் உங்களோட சின்னவர் தான், ஒரு 7 வயசு சின்னவர். தெரியல, அவ்வளவு தூரம் தெரியல. பிரகாஷ் சார் 20 வயசு சின்னவரா இருப்பாரு எப்படி பார்த்தா. இவர் வந்து ஒரு 18 என்னமோ, ரொம்ப சின்னவர். என்னமோ இதெல்லாம் முன்னும் பின்னும் பார்க்காம நடிக்கிறது வேலை. அதுக்கப்புறம் கூட நீங்க தெலுங்குல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்க நீங்க படங்கள். இப்ப ஸ்டாலின்ல எல்லாம் கூட பார்த்தோம், சிரஞ்சீவி சாருக்கு அம்மா நடிச்சிருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணீங்க. தமிழ்ல தான் உங்களை நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க அதுக்கப்புறம் வாய்ப்பு வரல எனக்கு. ரீசன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தமிழ்ல தெலுங்குல வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆன பிறகு கூட நிறைய படங்கள் பண்ணிருக்கு. அம்மராஜி நாம பெரிய ஹிட். தமிழ் தாண்டி வந்து இப்ப தெலுங்கு, மலையாளம் சொன்னீங்க, பிரேம் நசீர் சாரோடய 40 படங்கள் நடிச்சிருக்காரு. தெலுங்குல நிறைய என்டிஆர் சாரோடையும் சோபன் பாபு சார் நிறைய. சோபன் பாபுவோட தான் ஜாஸ்தி. என்டிஆர் சாரும் நாகேஸ்வர சார் 2 பேரோட கொஞ்சம் தான் ஜாஸ்தி. என்னோட தெலுங்கு படம் ஃபர்ஸ்ட் மூவி நாகேஸ்வர சாருடைய தங்கச்சியா, ఇద్దరు మిత్రులు. அந்த தங்கச்சி போய் ஆஃப்டர் லாங் டைம்க்கு ஹீரோயினா நடிச்சிருக்கேன் கூட. அவருக்கு பேரா நடிச்சது. இன்னொரு முக்கியமான இயக்குனர் வந்து கே விஸ்வநாத் சார். இங்க தமிழ்லயும் நிறைய படங்கள், தெலுங்குலயும் அவரோட படங்களே நீங்க நடிச்சிருக்கீங்க. அவர் தான் இந்த சாரதாவுக்கு டைரக்ஷன் அவர் தான்.
சாரதா வந்து கேரக்டர் பேரு சாரதா, படத்துடைய பேரு சாரதா, நடிச்சது சாரதா. சூப்பர் ஹிட் அந்த படம். அதுக்கு டைரக்டர் நம்பர் 1. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி சார். அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி. என்னமா சாங் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஹிட் ஆல் சாங்ஸ். அப்படி எவ்வளவு படங்கள் தெலுங்கு எனக்கு தெரிஞ்சு 800 படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு சக்கரவர்த்தி. அதுக்கப்புறமா நல்ல மியூசிக் டைரக்டர். இங்க தமிழ்ல வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துற படம் விதின்னு ஒரு படம் வந்தது 84ல. அதோடைய முதல் வெர்ஷன் வந்து நியாயம் காவாலி. ஒரு லாயரா வந்து ரொம்ப போல்டா ஒரு கதை. உங்களோடதான் தமிழ்ல சுஜாதாமா பண்ணிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு அந்த படம் பண்ணது உங்களுக்கு? நியாயம் காவாலி சூப்பர் ஹிட் ஆச்சு. சூப்பர் ஹிட். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் வரக்கூடாது. அது ரியலி பேட். இது அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் லாயரா நடிக்கிறது. ஒரே பயம், கடவுளே இது நான் சரியா நடிக்க முடியலன்னா, நேரத்துக்கு நான் ஒரு நல்ல ஹீரோயினா இருந்தேன். அதெல்லாம் போயிடுமே, அந்த பேரெல்லாம் போயிடுமே. அதுவும் ஜெகேசாரன் சொன்னா பெரிய ஆளு, வாச்சாஸ்பத்தின்னு சொல்லுவாங்க. ஜெய்சங்கர் சார் பண்ண கதாபாத்திரம் தமிழ்ல ஜெய்சங்கர் சார் பண்ணியிருந்தாங்க அந்த ரோல. கேசாரோட எப்படி நான் நடிக்கிறது, கடவுளே என்ன இது அப்படின்ட்டு பயந்து பண்ணு. அது வேற எங்க அம்மா அந்த ரூம்ல டெத் பெட்ல இருக்காங்க. எனி மூமெண்ட் அவங்க வந்து போயிடுவாங்க. இந்த இதுக்கு நான் வந்ததே எங்க அம்மா காரணத்தால. எங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லை. அப்படிப்பட்ட தாய் எனி மூமெண்ட் எப்போ வேணுமெல்லாம் தவறுவாங்கங்கிற இந்த செய்தி கேட்க போகிறேன். அந்த கவலை, அந்த டென்ஷன், அதோட இந்த கேரக்டர் டென்ஷன் எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் தாங்க முடியுமா? அப்படியே கடவுளை நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் நீ ஏதாப்பா அப்படின்னு நினச்சிட்டு நடிச்சாச்சு. பெரிய ஹிட் ஆகிப்போச்சு அந்த படம். அந்த படம் அந்த ஏவிஎம்ல தான் அந்த ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அது தாய்ங்கிறது எனக்கு ஜென்மம் மாத்திரம் இல்லை, எனக்கு இந்த சினிமா உலகத்தை கூட கொடுத்தது எங்கள் தாய் தான். அதனால அதை இன்றைக்கும் நான் முழிச்சதும் முதல்ல ஓம் நம சிவாய சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாவை, அம்மா அப்பா அவங்களெல்லாம் நினச்சி தான் கால் எடுத்து கீழே வைப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. நடிப்பை தாண்டி நீங்க எம்பியாவும் இருந்திருக்கீங்க. நீங்க தெலுங்கு தேசம் பார்ட்டியில லோக்சபால நின்று நீங்க அரசியல் ஆசை உங்களுக்கு இருந்ததா? உங்களுக்கு ஆர்வம் இருந்தது? அரசியல் இருக்கிறது இல்ல, என்ன ஒரு ஆளாக்கினது யாரு? ஜனங்க, பப்ளிக் இல்லையா? திரும்பி அவங்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு ஒரு ஆசை எனக்கு. எப்படி எப்படி எப்படின்னு சொல்லிச்சுதான் இப்போ சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஆனால் அவருடைய தைரியத்துக்கு உண்மையில் ஒன்றுமே தெரியாது. அரசியல் சொன்ன ஒரு இதுவும் தெரியாத ஒரு பொண்ணு 50 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தான் அவர் தைரியமாக அந்த போஸ்ட் கொடுத்தாருன்னு தெரியல. நானும் ஜனங்கள்லாம் ஜெயிக்க வச்சுட்டாங்க. 1.5 வருஷம் யுனைடெட் ஃப்ரண்ட் 4 பார்ட்டிஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. நல்லா இருந்தது. எல்லாரும் 1.5 வருஷம் தான் நீடிச்சது. டிசால்வ் ஆயிடுச்சு. அதுதான் இல்லைன்னா 5 வருஷம். அது ஒரு வாழ்க்கை. எவ்வளவு திருப்தியை கொடுத்தது. அதாவது நான் இப்படி இருக்கிறது காரணம் ஜனங்கள் தான், அவங்களுக்கு எதாவது செய்யணும் ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. 1.5 வருஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிறைய செஞ்சீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. எனக்கு தண்ணி கஷ்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணிக்கு வேண்டியது. ரோடெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ரோடு இல்லைன்னா பஸ் வராது. பஸ் இல்லைன்னா அப்பெல்லாம் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது இல்லையா? காரு வர்றது அதெல்லாம் அப்போ கிடையாது. அவங்களுக்கு டெலிவரி லேடிஸ் யாராவது இருந்தால் பஸ்ஸில் தான் போய் அந்த அங்கே கிட்டே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் டெலிவரி எல்லாம் அதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கு வேண்டியதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் பார்த்து 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 என்னால் என்ன பண்ண முடியுமோ. என்ன இது முடிஞ்சதும் என்ன வெங்கடகிரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க. இந்த புடவெல்லாம் ஃபேமஸ் வெங்கடகிரி சாரீஸ். அங்கே அப்புறம் இது தோக்க வச்சுட்டாங்க. இதை எம்பியா செகண்ட் டைம் நின்னப்போ அதில் இந்த சுற்றி இருக்கிற இவங்க இருப்பாங்க இல்லையா, லீடர்ஸ், அவங்களே டேஞ்சர். உண்மையில்
ஒரு சிலர், எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்னன்னா, இந்த பொம்பளை இருந்தால் நமக்கு பேர் வரதில்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அனுப்ப வேண்டியதுதான் சொல்லி ஒரு இது பண்ணிட்டு துவக்க வச்சுட்டாங்க. அதுக்கு நான் ஒன்றும் கவலைப்படல. ஏன்னா நான் ஏதோ கொஞ்சம் தொண்டு செய்யணும் தான் வந்தேனே தவிர கிரீடம் வச்சுக்கிறத வரலையே. எனக்கு என்னத்துக்கு ஆல்ரெடி ஆஸ் ஆர்டிஸ்ட் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சாச்சு இல்லையா. அப்போது சந்திரபாபு சைடு இல்லை சார் வந்து இல்லை இல்லை இங்கே வெங்கடகிரி அங்கேயும் இதே தான் கூத்து. அங்கேயும் எல்லாரும் இந்த பொம்பளை வந்தால் நாளைக்கு இந்த பொம்பளை மினிஸ்டர் ஆகிடும். அப்போ அது கை கீழே நம்பி இருக்கணுமா? இதுதான் எண்ணம் தவிர ஜனங்களை பற்றி ஒரு சிலர் ஜனங்கன்னு சொல்லி நல்லா இதாக இருக்காங்களே தவிர இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பாலிடிக்ஸில் நிறைய. இப்ப நீங்க தெலுங்குல தெலுங்கு தேசம் பார்ட்டில இருந்தீங்க. நீங்க இப்ப நீங்க நடிக்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மா நடிக்க வந்தாங்க தமிழ் சினிமாவில. அவங்க தமிழ் அரசியல் எவ்வளவு பெரிய ஆளுமை எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்னைக்கா உங்களை கூப்பிட்டு இருக்காங்களா? நீங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்களே. அவார்டு இல்ல, கட்சிக்கு சொல்றேன் நான். கட்சியில கூப்பிடல, அவார்டு கொடுத்தாங்க, 5 lakhs கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன் ஸ்டேஜில் வச்சு, ஏம்மா இன்னுமா நான் கவனம் இருக்கேன்னு. உங்களை தெலுங்குல கேட்டா உங்களை எப்படி மறக்கிறது அப்படின்ட்டு, மிம்மల్ని ఎలా மறிச்சுపోతాను அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க தவிர்ந்த பிறகுதான் நான் போய் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ஆனா நடிக்கும் போது நீங்க அவங்களோட ஆனா மறந்தேன். நானும் அவங்களும் ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சோம், பிரேமலு பெல்லிள்ளு. பிரேமலு நாகேஸ்வர சார் வந்து ஹீரோ. நடிச்சிருக்கீங்க. ஆனா என்ன டிக்னிட்டி, ஒரு அனாவசியம் பேச மாட்டாங்க, எதுவும் இல்லை. அந்த ஷார்ட் முடிஞ்சதுன்னா உடனே ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு புக்கு வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெரி டிக்னிஃபைட் லேடி. ரொம்ப. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அவங்கள நீங்க பார்க்கல. நீங்க இதுதான் அவார்ட்ல பார்த்தது தான். நீங்க எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க அவர் மீட் பண்ணிருக்கீங்களா? அப்ப நீங்க இல்ல ஏன்னா படத்துல நடிச்சீங்க, நினைத்தது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க சந்திக்கவே இல்லை. நீங்க வர ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு. சிவாஜி ஐயாவை சந்திக்கிற பழக்கம் இருந்தது இல்ல, கிடையாது. எந்த ஆர்டிஸ்டோட ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.